Hello friends, இன்னைக்கு உங்களுக்கு kurti cutting ஓட இரண்டாவது வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா பேக் neck வந்து 1 inch இல்ல 2 inch டெப்த் வைக்கும்போது எப்படி கட் பண்றதுன்னு காட்டியிருந்தேன். சோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா 3 இல்ல 4 inch டெப்த் இருக்கும்போது எப்படி கட் பண்றதுன்னு காட்ட போறேன். சோ வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாட்டம்க்கு மார்க்கிங் கொடுத்துங்க 1 inch இல்ல 1.5 inch மடிப்புக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மார்க்கிங் கொடுத்துங்க. நான் இங்க 1.5 inch எடுக்கிறேன். இங்க full length பாத்தீங்கன்னா நான் 40 inch எடுத்துர்க்கேன். So 40 inch ready plus ஒரு 2 inch. So 2 inch எதுக்காக எக்ஸ்ட்ரா எடுக்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கீழ 1.5 inch மடிப்புக்கு போகும், மேலே ஒரு 1/2 inch ஷோல்டர் அண்ட் ஸ்டிச்சிங்க்கு போகும். So டோட்டலா 42 எடுத்துர்க்கேன். ஓகேங்களா? So உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அதுல ஒரு 2 inch கம்பல்சரி நீங்க ஆட் பண்ணனும். ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துறேன். அடுத்து chest, waist, hip மார்க்கிங் எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா chest வந்து 7 inchல மார்க்கிங் கொடுக்கிறேன். chest இல்ல arm hole length சொல்லலாம். waist 14.5, hip பாத்தீங்கன்னா 21 இல்ல 22. இதுல இருந்து நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் 21 எடுத்துக்கிறேன். மூணுமே ஸ்ட்ரெயிட் லைன் மார்க்கிங் கொடுத்துறேன். அடுத்து மார்க்கிங் எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர். ஷோல்டர் வந்து இங்க 15. சோ 15 ன்னு சொல்லும்போது பாதி 7.75 வரும். ஓகேங்களா? சோ 2ஆல டிவைட் பண்ணுங்க, 7.75 வருது. அது கூட ஒரு 1/2 inch ஸ்டிச்சிங் ஆட் பண்ணிக்கங்க. சோ 8.25 மார்க்கிங் கொடுக்கிறேன். என்ன உங்க ஷோல்டர் வருதோ அது பாதி எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 1/2 inch ஸ்டிச்சிங் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து செஸ்ட். செஸ்ட் 38 ன்னு சொன்னா 9ல வரும். plus 1 inch ஈஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோ அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். சோ டோட்டலா இங்க பாத்தீங்கன்னா 10ல மார்க்கிங் நான் கொடுக்கிறேன். அடுத்து வேஸ்ட். வேஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 35, 8.75 plus 3/4 inch ஈஸ் கொடுங்க இங்க. ஓகேங்களா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 9ல வரும். சோ 9ல மார்க்கிங் கொடுத்துறேன். அடுத்து ஹிப். ஹிப் பாத்தீங்கன்னா 46. சோ 46 ன்னு சொல்லும்போது 11 வரும். plus 1/2 inch ஈஸ் கொடுக்கிறேன். ஸோ டோட்டலாக இங்கே 12 inch வருது. ஸோ 12 inchல மார்க்கிங் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் மார்க்கிங் ஒன்று கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 10 inchல பர்ஸ்ட் மார்க்கிங் கொடுத்துட்றேன். இங்கே பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 38. ஸோ 38ன்னு சொல்லும்போது 9ல வரும். இங்கே 1/2 inch தான் ஈஸ் கொடுக்குறோம். ஸோ டோட்டலாக 10 inchல மார்க்கிங் கொடுக்குறேன். அடுத்து சீம் அலவன்ஸ் மார்க்கிங் கொடுத்துடலாம். ஸோ சீம் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 1.5 inch மார்க்கிங் கொடுங்க, சரியா இருக்கும். ஸோ பிகினர்ஸ் கம்பல்சரி 1.5 inch எடுங்க. இங்கே ஹிப்பாண்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 inch இல்லை 1.5 inch உங்களோட விருப்பம். நீங்கள் ஸ்லிட்டு எந்த அளவுக்கு மடிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மால் சைஸாக நீங்கள் மடிப்பு மடிக்கிறீங்கன்னா 1 inch எடுங்க. நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க ஸ்லிட்டோட மடிப்பு அப்படின்னு சொன்னால் 1.5 inch எடுங்க, சரியா இருக்கும். இப்போ இங்கே எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் பாட்டம் ஆண்டையும் எடுப்பீங்க. ஸோ மேலே 12 inch எடுத்தோம், அதே 12 inch மார்க்கிங் கீழேயும் கொடுத்துட்றேன் நான். plus 1.5 inch seam allowance. ஸோ மார்க்கிங் கொடுத்தாச்சு. இப்போ ஷேப் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பெண்ட் ஸ்கேல் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ பெண்ட் ஸ்கேல் வச்சு எப்படி ஷேப் கொடுக்கறதுன்னு பாருங்க. இந்த கர்வ் ஷேப் இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்க செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் வந்து மார்க்கிங் கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த ரெண்டு மார்க்கிங்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்க ஷேப் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே போல பர்ஸ்ட் மார்க்கிங் நம்ம கொடுக்குற மார்க்கிங்கோட உள்ளதான் வரணும். ஸோ அந்த பாயிண்ட் பார்த்துக்குங்க, உள்ள பக்கம் இருக்காதுன்னு செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ஷேப் கொடுக்கணும். அடுத்தது வேஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் எப்படி ஷேப் கொடுக்கறதுன்னு பாருங்க. ரொம்ப அதிகமாகவும் கர்வ் ஷேப் கொடுக்காதீங்க. ஸோ ரொம்ப பெண்டு ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துணி பேக்ல நிறைய சுருக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ லைட் கர்வ் ஷேப் தான் இருக்கணும். அடுத்தது நெக் மார்க்கிங் பார்க்கலாம். நெக் பார்த்தீங்கன்னா இங்கே 6 inch எடுத்துக்கோங்க. 6 inch அப்படி இல்லைனா 7 inch எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே 6 inch எடுத்திருக்கேன். நெக்கு வித்து பார்த்தீங்கன்னா இங்கே 2.75 இல்லை 3 inch நீங்கள் எடுங்க, சரியா இருக்கும். ஸோ நான் இங்கே 3 inch எடுத்திருக்கேன்.
இங்கே நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்கே குர்த்தி கட்டிங்கனாலே ஃப்ரண்ட் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் மார்க்கிங் கொடுப்போம். ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இதை பேஸ் பண்ணி தான் பேக் பார்ட்டு நம்ம மார்க்கிங் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ எங்கள் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 8.25. ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு இங்கே 6 இல்லை 6.25 வைங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து 6.25 மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுத்துட்றேன். அடுத்தது இங்கே ஸ்லோப்பிங் கொடுக்கணும் கம்பல்சரி. இங்கே பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு ஸ்லோப்பிங் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இங்கே 3/4 இன்ச்சு ஸ்லோப்பிங் வரணும். நீங்கள் 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ கொடுத்தீங்கன்னா ஷோல்டராண்ட துணி சுருக்கம் வரும். ஸோ கம்பல்சரி நீங்கள் 3/4 இன்ச்சு ஸ்லோப்பிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுது. அடுத்தது பேக் பார்ட். பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு 3/4 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்துக்குங்க. நெக்கு வித்து ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். அதே 3 இன்ச்சு பேக்லேயும் கொடுத்துட்றேன். ஷோல்டர் ஸ்லோப்பிங் ஃப்ரண்ட்டில் 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ பேக்லையும் அதே போல் 3/4 இன்ச்சு கொடுங்க. ஷோல்டர் ஸ்லோப்பிங் கொடுத்துட்றேன். அடுத்தது நெக்கு ஷேப்பு. நெக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு எது வேணாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே 3 இன்ச்சு எடுத்து 3.5 மார்க்கிங் கொடுத்துட்றேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்காக எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ உங்களுக்கு ரெடி வந்து 3 இன்ச்சு வரும். அடுத்தது ஆர்ம் ஹோல் மார்க்கிங் பார்க்கலாம். 7.25 மார்க்கிங் கொடுங்க. ஸோ இந்த ஸ்லோப்பிங் கொடுத்துருக்க பாருங்கள். இங்கேருந்து ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுத்துட்றேன். ஸோ குர்த்திக்கு உண்டான பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஆர்ம் ஹோல். ஷோல்டர் வந்து 3/4 இன்ச்சு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கேன் நான். அதே போல் ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கக்கூடாது, ஸ்லாண்டிங்காக வருது பாருங்கள் உள் பக்கமாக. ஸோ இப்படி தான் எடுக்கணும் நீங்கள். ஸோ இதே ஃபார்மேட்டில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ்க்கு உண்டான பேட்டர்னும் நான் இதே ஷீட்டில் வந்து இங்கே சைடில் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ 7.5 மார்க்கிங் கொடுக்குறேன். இந்த 1.5 இன்ச்சு எதுக்காக அதிகப்படுத்தி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே 1 இன்ச்சு மடிப்புக்காக போகும், 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போகும். ஸோ அதுக்காக தான் 1.5 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது 3.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஸோ இது கேப் ஹைட்டுன்னு சொல்லலாம், இல்லை பைசாப் லைனுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயிட் லைன் மார்க்கிங் கொடுத்துட்றேன். மேலே டாப்லேருந்து கீழே வந்து இந்த பைசாப் லைனில் உங்களோட ஆர்ம் ஹோல் எவ்வளோ வருதோ, இப்போ இங்கே 17, ஸோ பாதி 8.5, அந்த 8.5 எங்கே வருதோ அங்கே மார்க்கிங் கொடுங்க. அங்கேருந்து 1.5 இன்ச்சு கீழே சீம் அலவன்ஸ். அடுத்தது இங்கே 3.5 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. அங்கேருந்து ஸ்லாண்டிங் லைன் ஜாயின் கொடுத்துருங்க. ஆர்ம் ஹோல் ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். இது நீங்கள் வேணா கையாலையும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்ச் கவ்லையும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேக் ஆர்ம் ஹோல். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு உள்ள பக்கமாக நீங்கள் மார்க்கிங் கொடுத்துட்டு இங்கே மேலே 1 இன்ச்சு கேப் விடுங்க. அதுக்கு பிறகு அங்கேருந்து ஷேப் உள்ள பக்கமாக நீங்கள் கர்வ் ஷேப் கொடுப்பீங்க. ஸோ ஆர்ம் ஹோல் ஷேப் ரெடி ஆகிடுது. அடுத்தது பாட்டம் மார்க்கிங் பார்க்கலாம். இங்கே 6 இன்ச்சில் மார்க்கிங் கொடுங்க, ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஷேப் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்லீவ் ரெடி ஆகிடுது. ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறோம்.
ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த பீஸை நீங்கள் அப்படியே கிளாத்தில் வச்சு இந்த மார்க்கிங் கொடுப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல் மார்க்கிங் எல்லாமே கிளாத்தில் வச்சு கொடுத்த பிறகு தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணணும். ஸோ அது ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்லி ஷோல்டர் ஆர்ம் ஹோல் மட்டும்தான் கட் பண்ணுறோம் ஃப்ரண்ட்டில். ஸோ குர்த்தி பேட்டர்ன் ரெடி ஆகிடுது. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ குர்த்தி கட்டிங் ரெடி ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கிடைக்கும். ஓகேங்களா. இந்த பேட்டர்ன் ஷீட் மேலேயே நான் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துறேன் நான். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் 15 பாதி வந்து 7.25 வரும். இங்கே எப்போவுமே இன்னும் உங்கள் ஃபுல் ஷோல்டர் வருது, அது நீங்கள் 2 தான் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து ஷோல்டர் மட்டும் 2 டிவைட் பண்ணுவோம், செஸ்ட்டு வேஸ்ட் எல்லாமே 4 டிவைட் பண்ணுவோம். செஸ்ட்டு இங்கே 38, பர்ஸ்ட்டு 38, வேஸ்ட்டு 35, ஹிப்பு 46. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு 38, ஸோ 4 டிவைட் பண்ணும்போது 9 வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு ஈஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு கிட்ட நான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி நீங்கள் இங்கே 1 இன்ச்சு ஈஸ் கொடுக்கணும். ஸோ அது கவனத்தில் பார்த்துக்குங்க. அடுத்தது பர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38, ஸோ 9 வரும். ப்ளஸ் அரை இன்ச்சு இங்கே ஈஸ் கொடுக்கணும். ஸோ 10 இன்ச்சு எடுத்தால் போதும். வேஸ்ட் 35, ஸோ 8.25 வரும். ப்ளஸ் 3/4 இன்ச்சு ஈஸ் கொடுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே 9.5 இன்ச்சு கிட்ட எடுத்திருக்கேன் நான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1 இன்ச்சு ஈஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ கீழே 3/4 இன்ச்சு நல்ல டைட் ஃபிட்டிங்காக போடுறவங்க வந்து மேலே வந்து நீங்கள் வந்து 3/4 இன்ச்சு கொடுங்க, கீழே அரை இன்ச்சு கொடுங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா. ஹிப்பு 46, ஸோ 4 டிவைட் பண்ணும்போது 11 வரும். அது கூட அரை இன்ச்சு ஈஸ் கொடுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு நான் இங்கே எடுக்கிறேன். ஹிப்பாண்ட எவ்வளோ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் தான் நீங்கள் வந்து கீழே பாட்டம் ஆண்டியே எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ குர்த்தி பேட்டர்ன் ரெடி ஆகிடுது. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண பிறகு கிளாத் ரெடி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.